ஐயோ ஏன்டா இப்படி வேஷம் போட்டிருக்க? என்ன நீ போகலன்னா ஓடிடுவானா? நீ சும்மா தெரியுமா? இவனை பத்தி எனக்கு தெரியும். கறி குழம்பு கொஞ்சம் சட்டியில ஊத்தி மூக்கு கிட்ட காட்டினா தம்புராவை 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு வீசி அடிக்க ஓடியாந்துருவான். கொஞ்சம் சும்மா இருங்க. இது பாருங்க, என் உயிரையே அவருக்கு கொடுத்துட்டேன். நீங்க மேல அன்பு செலுத்துறது வீணா போச்சுன்னு தானே இந்த முடிவுக்கு வந்தீங்க? ஆமா, குடும்பத்துல குழம்பு வந்துட்டு போகுது. அப்படிலாம் ஒண்ணு இல்லையா. நான் வாழ்க்கையில கல்யாணம் பண்ணா சினிமால எல்லாம் நடிக்கிறாங்களே சிலுக்கு, அவங்கள கல்யாணம் பண்ணலாம்னு இருந்தேன். அவங்க எல்லாம் நம்மளுக்கு கிடைப்பாங்களா? அதனாலதான் சாமியார் ஆயிட்டேன். நான் வர்றேன். நான் தான் சிலுக்கு. நான் தினமும் ஷூட்டிங் போறது உங்க ஏரியா வழியாதான். அப்பெல்லாம் நீங்க சைக்கிள் செயினோட தெரியும் போது நீங்க பெரிய வீரன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டா உங்களை தான் பண்ணிக்கிறதுங்கிற முடிவோட வந்திருக்கேன். சைக்கிள் செயினுக்கு இப்படி ஒரு மரியாதையா? ஏன் ஆடுறீங்க? என்ன பேர சொல்றீங்க? அட போதும், எழுந்திரி. தென்னை மரத்துக்கு முட்டு கொடுத்த மாதிரி எவ்வளவு நேரம் சாஞ்சிட்டு இருப்ப? சிலுக்கு சுமிதா எனக்கு குழந்தையாளா வருவாங்கன்னு நான் கணவரை கூட எதிர்பார்க்கல தோற. இவங்க எனக்கு குழந்தையாளா வந்தது வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் தோற. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் மணி. என்ன தோற? தம்பி பொண்டாட்டி தங்கச்சி மாதிரி. ஏங்க இந்த கால் ஷீட் எல்லாம் எப்படிங்க பாத்துக்கிறது? நான் பாக்குறேன் தோற. இந்தியாவில எனக்கு இதை தவிர வேற வேலை என்ன இருக்கு? இவங்க சுடியோக்கு போறாங்கன்னு வெய்ய, பின்னாலேயே நானும் போனேன்னா எனக்கு ஒரு புஷ்பு கௌதமி. ஆனா அவங்க 2 பேரும் கிடைக்கிறேன்னு வைய, அட்லீஸ்ட் ஒரு சீதையாவது கிடைக்க மாட்டாங்களா? நான் மேனேஜர் தான் கன்ஃபார்ம். கல்யாணத்தை வச்சுக்கலாம். இப்பவே வச்சுக்கலாம். இதெல்லாம் தள்ளி போடக்கூடாது தெரியுமா? அந்த 2 மாலை எடு, இல்லன்னா 1.5 மாலை எடு. மகாளி என்ன பாக்குறீங்க? மாலை போடுங்க. சொல்லு. நீங்க போடுங்க. மொத்தத்துல சந்தோஷம் தானே? நீ என்ன யாரையுமே விட்டு வைக்க மாட்டேங்கிற? யாருமே காணோம். என்னது சேவல் கத்துற மாதிரி இல்லையே? என்ன பண்ற நீ? என்னது? கோழி முட்டை. ஒரு கோழி இங்க உட்கார்ந்து இந்த முட்டையை வச்சுட்டு போச்சு. அதே மாதிரி நானும் இங்க உட்கார்ந்து ஒரு முட்டை வைக்க போறேன். ராபிட்டே, கோழி தான் முட்டை வைக்கும், மனுஷனால முட்டை வைக்க முடியாது. தெய்வ குத்தம். ஏன் ராபிட்டுக்கு இப்படி எல்லாம் ஆயிடுச்சு? அது எப்படி? இத்தனோண்டு கோழி முட்டை வைக்கும் போது இத்தா பெரிய மனுஷனால முட்டை வைக்க முடியாதா? ஐயோ, உனக்கு ஒண்ணுமே புரியலையா? எல்லாம் மறந்துட்ட. இத பாரியா, பொட்டை கோழி தான் முட்டை வைக்கும், சேவல் முட்டை வைக்காது. பொட்டை கோழியா? அப்படின்னா உனக்கு இது வேற புரிய வைக்கணுமா? இத பாரு, பொட்டை கோழின்னா பொண்ணு, அதாவது என்ன மாதிரி. சேவல்னா ஆணு, அதாவது ஒன்ன மாதிரி. ராபிட், பொட்டை கோழினா நீயா? அப்படின்னா நீ எனக்கு ஒரு முட்டை வச்சு கொடு, நான் சாப்பிடணும். ஐயோ, பொட்டை கோழி தான் முட்டை வைக்கும், பொட்டச்சு முட்டை வைக்க முடியாதுயா. நீ ஊமையாவே இருந்துக்கலாம். நீ தானே உன்னை பொட்டை கோழி மாதிரின்னு சொன்ன. ஆமா. இப்ப ஏன் என்ன ஏமாத்துற? எனக்கு ஒரு முட்டை வச்சு கொடு. ஐயோ, என்னையா நீ? பொட்டை கோழியை நினைச்சாலும் முட்டை வைக்க முடியாதியா? அது சேவலோட கொஞ்ச நாள் பழகி ஒன்னா சேர்ந்து குடும்பம் நடத்தினாதான் என் முட்டை வைக்க முடியும். நீ பொட்டை கோழி மாதிரி தானே? ஆமா. நான் சேவல் மாதிரி தான். ஆமா. நாம 2 பேரும் ஒன்னா சேருவோம். நீ முட்டை வை. சரி. முட்டை வையே, முட்டை வையே, முட்டை வையே. ஐயோ, சேவல் கோழி இந்த மாதிரி பிராணிகள் ஒண்ணு சேர்ந்தாதான் முட்டை வைக்க முடியும். ஆறடி படிச்ச ஆணும் பெண்ணு ஒண்ணு சேர்ந்தா குழந்தை தான் பெற்றுக்க முடியும். எந்திரியா? அப்ப நான் நீ ஒண்ணு சேர்ந்தா குழந்தைதான் வைக்க முடியுமா?
அப்ப ஒண்ணு சேரலாம். அப்ப ஒண்ணு சேரலாம். எப்படி ஒண்ணு சேர்றது? எப்படி ஒண்ணு சேர்றது? என்னடா இது? சேர சொல்லு. என்ன சேர சொல்லணும்? உனக்கு முட்டைனா பிடிக்கும்ல? பிடிக்கும். நாங்க 2 பேரும் சேர்ந்து உனக்கு ஒரு முட்டை வச்சு கொடுக்குறோம், நீ வேக வச்சு சாப்பிடு. இது பாரு துரை, அப்படி எல்லாம் பேசக்கூடாதுப்பா. அதுக்கெல்லாம் கல்யாணம்னு ஒண்ணு நடக்கணும், 4 நட்சத்திரம் பார்க்கணும், எல்லாத்துக்கும் முன்னாடி ஐயரை பார்க்கணும்ப்பா. ஐயரு? ஐயரு? ஆமா, ஐயரு. ஐயரு? ஐயரு? இது பாரு தமிழரசி, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காத. அவனை பத்தி உனக்கு நல்லா தெரியும். அவன் இருக்கிற நிலைமையில நீதான் கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்து. ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த பேச்சு புயல், பிரச்சார வீரங்கி, எங்களின் இதயம், உங்கள் சைதை தமிழரசி அவர்கள் இப்போது உங்கள் முன் பேசவிருக்கிறார். பேரன்புக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, என் தங்கத்தின் தங்கங்களே, தாய்குல சிங்கங்களே, உங்கள் அனைவருக்கும் தன் பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறாள் இந்த சைதை தமிழரசி. நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை எல்லாம் பார்ப்பதில் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்நாட்டின் பொருளாதார நிலையை பற்றி நான் பேசுவதற்காக இந்த மேடைக்கு வரவில்லை. பிறகு எதை பற்றி இந்த தமிழரசி இங்கு பேச வந்திருப்பாள் என்று சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்நாட்டின் அரசியல் நிலையை பற்றித்தான் நான் இங்கு பேச வந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட பேச்சே என் உயிர் மூச்சு. ஆமா, தெரியாம தான் கேட்கிறேன், யார் இந்த எம்எல்ஏ அறிவரசு? ரோட்ல நின்னு லாட்ரி சீட்டு வித்துட்டு இருந்தாவா? பஞ்ச பரதேசியா திரிஞ்சிட்டு இருந்தா ஒண்ணு இந்த பாட்டாளிக்கு எனக்கு ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்குனாங்கடா. அவளுக்காக நீ என்னடா செஞ்ச? என்ன செஞ்ச? குடிசையெல்லாம் கோபுரம் ஆக்குறேன்னு சொல்லி ஓட்ட வாங்கி அந்த குடிசையெல்லாம் நீயே நெருப்ப வச்சு கொளுத்தி அந்த அப்பாவி ஜனங்களை வெளியேற்றி அந்த இடத்தையெல்லாம் நீயே சொந்தமாக்கிட்டியடா. குடிசைவாசி எல்லாம் ஆதிவாசி ஆக்கியடா. தமிழரசி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, திருவிடக்கலை முருகனுக்கு அரோகரா, திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு அரோகரா. ஏழுமலையானுக்கு அரோகரான்னு சொல்லக்கூடாதியா, கோவிந்தா கோவிந்தான்னு தான் சொல்லணும். கோவிந்தான்னு சொன்னா நீ காசு போட்டுருவியாக்க. போடே போய் பஞ்சர் ஓட்டுறா. திருத்தணி முருகனுக்கு அரோகரா. சாமி, திருத்தணிக்கா போற? ஆமா தாயி, ரொம்ப நாள் வேண்டுதல். 2 5 இருக்குமா? இருக்கு தாயி. 10 வச்சிருக்கீங்களா? குடுக்குறேன். நம்ம கிட்ட இருக்கிற 15, தாய் குடுக்குற 5 சேர்த்தா நைட்டு கோட்டர் காட்சி. இந்த தாய் 2 5 10 கொடு. என்னது? 10 பைசா. இந்த 10 பைசா வச்சுட்டு என்கிட்ட 2 5 இருக்கான்னு கேட்டியா? என்கிட்ட 2 5 வாங்கி ஒன்னு இந்த ஓட்டையில போட்டுட்டு இன்னொன்னு எங்க போய் போட போற? இது ரொம்ப நாள் வேண்டுதுன்னு இந்த 10 பைசா வச்சு திருத்தணிக்கு போன முருகன் வேற புடியா குத்தி போடும். ஐயா மாறே அம்மா மாறே காணிக்க போடுறதுல கணக்கு பார்க்காதீங்க. ஆண்டவரோட அருள் உங்களுக்கு பூரணமா கிடைக்கணும்னா கையில் இருக்கிற எல்லா படத்தையும் உண்டியில போட்டு ஓடி போயிருங்க. பஸ்ஸுக்கு வச்சிருந்தா கூட பரவாயில்ல, உண்டியில போட்டு நடந்தே போங்க. தம்பி, அண்ணா, மலையேறமா போறீங்க? ஈவினிங் 7:30க்கு மேல ஏறிடுவாங்க. இது ஒரு வேண்டுதலே, இதை கொண்டு போய் மலையில சேர்த்தரணும். ஆண்டவா, கோட்டருக்கு வழி பண்ணு. சில்லி சிக்கருக்கு எங்கடா அலையிறதுன்னு நினைச்சேன். அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டியடா முருகா. தம்பி, எப்படியோ மலை மேல என் சேவல் கூவணும். அது மலை மேல எதுக்கு கூவிட்டு கீழே கூவ போது பாருங்களேன். முருகா முருகா, இந்தாங்க ஏதோ என்னால முடிஞ்சது. ஐயா, மசாலாவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்க. நீங்க நல்லா இருக்கணுங்க முருகா. ஆண்டவா. அண்ணே 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 அண்ணே, சரவண விட்டு எங்கடா வந்த? உங்களை தேடி தானே வந்தேன்.
நான் உன்ன தேடிட்டு வந்தேன். எதுக்கு? சரி, சலூன்ல யாராவது இருக்காங்களா? கஸ்டமரே இல்ல. இதை கொண்டு போய் சேவ் பண்ணி வை. நான் சாயந்தரமா வந்து வறுத்துக்கிறேன். அண்ணே, இதை விட ஒரு முக்கியமான சமாச்சாரம். நம்ம தொகுதி பேச்சாளர் சைதை தமிழரசி தாக்கப்பட்டாகிட்ட. ஐயோ, தமிழரசி தாக்கப்பட்டார்களா? எங்கே தாக்கப்பட்டார்கள்? எதால் தாக்கப்பட்டார்கள்? எப்படி தாக்கப்பட்டார்கள்? உனக்கு எப்படா தெரியும்? எந்த செய்தியா இருந்தாலும் நம்ம சலூனுக்கு வந்த உட்பாடு தானே அச்சிலேயே ஏறு. சரி, தலைவர் இப்ப எங்க இருப்பாரு? சூப்பர்ப்பா. ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு. என்ன? 2 பிளேட் நல்லி அனுப்பு. இன்னும் 2 பிளேட் நல்லி அனுப்பா. இதுக்கு மேல என் கால தாங்க இருக்கு. சாப்பிடுறத பத்தி இல்ல, அப்புறம் நீ நொண்டி ஆயிருவேன். ஏதாச்சும் ஆர்டர் பண்ண எடுத்து வரதுக்கு லேட் ஆகும். நல்ல மனசு, நல்ல மனசு. அப்போ பில்லு போட்டுருவோமா? 215 ரூபாய். என்ன நீங்க 2 பேரும் இணைபெரியாத நண்பர்களா? வேலைக்கு போங்கடா. என்ன காப்பாத்த யாருமே இல்லையா? ஏன் இல்லை, நான் இருக்கிறேன். என்ன இன்னைக்கு இவ்வளவு கம்மியா சாப்பிட்டுருக்க? உடம்புக்கு சரியில்லையாமா? என்ன அரையும் குறையுமா கடிச்சு போட்டிருக்க? சரியா வேகல. சரியா வேகலையா? என்ன நோந்தாங்க? அரையும் குறையுமா கொடுத்து என் தலைவருக்கு வயிறு கட்டி போயிட்டா என்ன பண்றது? ஊருக்குள்ள யார் இவர்? பெரிய ரவுடி. ஊரே இவரை கண்டா கிடுக்கிடுன்னு ஆடுது. என்ன கண்டா கிடுக்கிட்டு ஆடுது. போடா, எடுத்துட்டு போய் மறுபடியும் வேக வச்சு சூப் போட்டு கொண்டு வரா. போடா. என்னென்ன கேட்காம ஏழற? பிரச்சார பீரங்கி, பேச்சு புயல், கைதை தொகுதி தலைவி தமிழரசி தாக்கப்பட்டார். கண்ணீர் இல்லையா? கம்பரை இல்லையா? கரையடைப்பு இல்லையா? அத்தால் இல்லையா? கரையடைப்பு. யாரு தமிழரசிங்கிறது? அந்த மூஞ்சி யாருன்னு எனக்கு என்ன தெரியும்? ஆட நமக்கு அதெல்லாம் தேவையா? அடிச்சு போட்டான்னு சொன்னாங்க. இதான சந்தர்ப்பம். கடையெல்லாம் அடிச்சு போட்டுருவோம். உனக்கு துணி வேணும்னு சொன்னில, ஜவுளி கடைக்காரன் ஒரு மிதி துணி எடுத்துக்க. ஆத்தா பிரஷர் குக்கருக்கு அடிச்சு அவன் ஒரு மிதி பிரஷர் குக்கர் எடுத்துக்க. அந்த கடைசியில் ஒருத்தன் வீணை வச்சு வித்துட்டு இருக்கான். எனக்கு வீணை வாச்சு கத்துக்கணும் ரொம்ப நாள் ஆச்சு. எடுத்துறியா? இந்த படை போதுமா? அட சொரிசரங்கு வேணுமா? இந்த படை போதுமா? அட சொரிஞ்சு விட்டணுமா? கடையடைப்பு. அடைப்பு தான். தலைவி தமிழரசி வாழ்க. தமிழரசி தலைவி. ஆமா, நோக்கி விட்டு கலை சாத்திர. ஐயோ தமிழரசி உள்பாட்டு வாழ்க. அண்ணன் சீரா எனக்கு வீர வேண்டாம். தலைவி. இப்ப எப்படி இருக்கேன்? வெள்ள தாமரை மரம் மட்டும் உட்கார்ந்தீங்கன்னா சரஸ்வதி மாதிரியே இருப்ப. உட்கார்லன்னா பெருச்சாளி மாதிரி இருப்ப. யோ, நக்கல் பண்ணாதீங்க. போலாம். யாருக்காக இது? யாருக்காக? எனக்காகத்தான் சொல்றேன். சும்மா யாருக்காகங்கிற? என்ன காப்பாத்து விட்டுட்டு போய. அந்த ஆள் கிடக்குறா, நீ வாயா. இடி இடிக்குது, மழை வரும் போல இருக்க. சத்தம் என் வாய்க்குள்ள வரலையா? மேல வருது. நீ ஒரு மாதிரி ஆயிட்டேன்னு எங்க ஏரியாவில சொன்னாங்க. அது சரியாதான் போச்சு போ. என்னதான் இருக்கட்டும் ஐயா, நீ என் மானத்தை காப்பாத்துனதுல இருந்து நானும் மேல ஒரு மாதிரி ஆயிட்டேன். அடிச்சு இது என்ன மீட்டிங்கா மயக்க பிடிச்சி வளவளன்னு பேசுறதுக்கு? சுருக்கமாவே சொல்றேன், நான் உன்னை லவ் பண்றேன்யா. என்னய்யா லவ் பண்றேன்னு சொல்றேன், மரம் மாதிரி நின்னுட்டு இருக்க. வாய் திறந்ததாவது பேச. ஐயோ ஐயோ சத்தம். மழையில நனைஞ்சு வந்து இப்படி நிக்கிற, வேறு பார்த்து சும்மா நிக்கிறிய. கிட்ட வந்து கட்டி பிடிக்க கூடாது. மரம் மண்ட
உன்னை வர வைக்கிறேன். நீ செய்யறது திருப்பி செய்யறல்ல? எப்படியோப்பா அந்த ஆத்தா புண்ணியத்துல அம்மானு பேச ஆரம்பிச்சுட்டேன். அம்மா அம்மா யோ நான் எலிய பிச்சை எடுக்கிற மாதிரி அம்மா என்னது நேரமா பார்த்து உனக்கு புதுசா ஏதாவது சொல்லி கொடுக்கலாம்னு நினைச்சா? அம்மா இப்ப நான் சொல்லி கொடுக்கற மாதிரி அப்படியே சொல்லணும். என்ன என்னையே பார். கலர் கலர். ஐயோ ஃபிகர். ஃபிகர். ஐயோ டக்கு டக்குன்னு சொல்றியே, தமிழ்ல வாயில போட்டு விளையாடுப்பா. சைடு சொல்லுங்க. சைடு. ரைட்டு. இது ரைட்டு தான். சைட் 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 சொல்லு. சைட்டு. அடிக்குதுப்பா. சைட் அடிக்கிறது எப்படி தெரியுமா? என்னையே பார், என் கண்ணையே பார். இதே மாதிரி நீ போய் பார்க்கலாம். இந்த மாதிரி அடிச்சா கிழவரோட திரும்பி பார்க்காதியா? இந்த சைட் அடிக்கிறது இருக்க, அது ஒரு தனி கலையா. இப்ப நீ ஒரு தியேட்டருக்கோ இல்ல ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கோ இல்ல ஒரு பொருட்காட்சிக்கோ போயின்னு வச்சுக்கைய, அந்த நிறைய கூட்டம் இருக்கும். முதல்ல யாராவது உன்னை பாக்குறாங்களான்னு திருட்டுத்தனமா அக்கம் பக்கம் நோட்ட விடணும். அவங்க யாரும் உன்னை பார்க்காத சமயத்துல உனக்கு பிடிச்ச ஒரு அழகான ஃபிகரா கிட்டத்தட்ட என்ன மாதிரின்னு வச்சுக்கைய பார்த்து அப்படியே ஒரு உதட்டால ஒரு கடி கடிச்சு கண்ணெல்லாம் ஒரு சொல்லிட்டு சொல்லிட்டி ஒரு கிக்கோட அது எந்த பார்ட்டியா இருந்தாலும் அவ அப்படியே டபுள். கண்ணு கண்ணு அப்புறம் நேற்று இவன் ஞானி, இன்று இவன் ஊமை. அடடா, இப்படி விழுந்து விழுந்து பாடம் சொல்லி கொடுக்கிற டீச்சரை இன்னைக்கு தான் நான் பாக்குறேன். அது வெறும் வார்த்தையா சொல்லாம கொஞ்சம் ராகத்தோட சொன்னா சீக்கிரம் புரியுமேன்னு பாடு. சைட்டு 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 சைட்டுன்றான். அன்னைக்கே நீ பதிலுக்கு சைட் அடிச்சிருந்தா இந்த நிலைமைக்கு ஆளாவானா? இப்பதான் புரியுது. இவன் உன்னையே நினைச்சுதான் இப்படி ஆகிட்டான். அடிக்கடி உன்னை வர்ணிப்பான். ஆமாங்கோ, உங்களையே நினைச்சு இவன் உருகிட்டு இருப்பான். இப்ப பார், இவனை பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றேன். பிரதர், நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. ராத்திரி நேரத்துல ஆளுக்கு 4 ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த பொண்ணை வர்ணிப்பியே. கண்கள் மை டப்பா, மூக்கு ஜெண்டோ பாம், உதடு க்ளோஸ், பல்லு ஜொல்லு, கண்ணம் சரவணாசோர் கிண்ணம், இந்த காது இருக்கே காது, காது இருக்கேடா காது. குத்திட்டான். பழசெல்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்துக்கு வருது. சேட்டு அடிக்க வக்கில்லாம நம்ம 2 பேருமே குத்திட்டுமே, அது உனக்கு ஞாபகத்துக்கு வருதா? இது அவள் ஒரு டயோனர கல டிவி. எத்தனை இஞ்சுங்கோ? ஐயோ அம்மா,
ஞாபகம் இல்ல ஞாபகம் இல்ல என்ன இப்படி எல்லாமா வர்ணிச்சாரு? ஆமாங்க. ஐயோ, என் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்காரு. வண்டியாங்க. இனிமே நீங்க சிரமப்பட வேண்டாம். இவரை நானே வெளியில கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறேன். பாராபிட்டு வா. ஆமா, என் கண்ணத்தை என்னன்னு சொன்னாரு? அடிச்சு அடியில மறந்து போச்சு. ஏமா அதையே நோட்டி நோட்டி கேக்குற? ஓஹோ, பாத்துமா, ஏற்கனவே ஒன்னால என் பிரதருக்கு பேச்சு போச்சு. இன்னும் உடம்பு இருக்கிற முக்கியமான பொருள் என்னென்ன போக போதும். இது எப்ப நீ நல்லா பேசுறது? நம்ம 2 பேரும் சைக்கிள் செய்யற தோல்ல போட்டுட்டு சமுதாய சேவை செய்யறது. இட் இஸ் டூ லேட் பா, டூ லேட். ஈச்சப்பட்டியில எள்ளுருண்டவத்த கசமாலாம் சொத்து சொகம் நல்ல புருஷன் அடையறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். உன்னை போல பாவிங்களுக்கு அது கிடைக்கவே கிடைக்காதுடி. ஆமாண்டி, நாங்க பாவிங்கதான். ஆனா இது வரைக்கும் எந்த குடும்பத்தையும் கெடுக்கல. எடுபடியா வந்து இரும்பப்பட்டி சாவியை பிடிக்கல. இந்த சக்கரத்துக்கு எப்ப பாரு என் நகை மேலேயே ஒரு கண்ணு. பேச்சு பேச்சு வாக்குல இருக்கும்போது அவ கண்ணு எங்கேயெல்லாம் மேய்து பத்தியா? நகைக்கும் பணத்துக்கும் நாயா அலையிற. அந்த நகைக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு தானே நீ திருட்டு தாலி கட்டிக்கிட்ட. என்னைய சொல்ற நீ அலையிறேன்னு? நான் திருட்டு தாலி கட்டிக்கிட்டு வீட்டோட இருக்கேன். உன்ன மாதிரி திருட்டு சோத்துக்காக லோ லோ லோன்னு அலையல. அடியே, உன்னை சும்மா விடக்கூடாதுடி. என்னடி சொன்ன? என்னடி சொன்ன? நான் அலையிறேன்னு சொன்னேன். யாரு? என்ன நீயா? நானே பாசல புடி நினைச்சிட்டீங்க. நான் உனக்கு பால அர்த்தமா என்ன அர்த்தமா புடி. ஓடி நீ ஓடி. ஓடி. அடியே, என்ன பண்றீங்க? ஆப்டிட்டு பாக்குறேன். குத்து விடுறாமா உன்ன? பாட்டி வா, இன்னைக்கு பாக்குற வா. நீ பாக்க போடி. உனக்கு தெரியாதா? என்ன செய்யற மாதிரி உன்னை உனக்கு அவ்வளவு திமிரு. நேத்து வந்தவரே அவளோட ஐயோ காது காது மேலே ஒரு கண்ணு கம்மல் மேலே கண்ணு உனக்கு குடி குடி. அடி விடுங்கம்மா விடுங்கம்மா. ஏமா இப்படி சண்டை போடுறீங்க? நீங்க தான் பொம்பளைங்க. பட்ட பகல நடுவீதியில இப்படி அடிச்சுக்கிட்டீங்களே. ஏமா நீங்க என்ன சண்டியரா இல்ல சம்சாரம் பண்ற பொம்பளைங்களா? புடவை அவது கூட தெரியாம சண்டை போட்டுக்கிட்டீங்களே. போங்கம்மா போங்கம்மா, பார்க்கவே அசிங்கமா இருக்கு. துப்புங்க உன் முகத்துல. ஏன் முகத்துல ஏண்டி? உன் முகத்துல, உங்க அப்பா முகத்துல, உன் உறமுறை முகத்துல காரி துப்புன முடி தட்டிக்கிட்ட சிரிக்கி. வெளியே போயிருக்கிறேன் தம்பி வரட்டும், உன்னை பேசிக்கிறேன் பேசி. ஆமா, என் புருஷன் வரட்டும், அந்த ஆளை விட்டு உன்னை அடிக்கிறேன். உன் புருஷன் தானே, அவ ஒன்னையும் அடிக்க மாட்டா. இனிமே அவ வந்து என்ன சிச்சி பாடி அச்சி நீ பாடி. வாங்க தம்பி போலாம். அடக்கோழி, முட்டைக்கோழி, சாமக்கோழி, சண்டைக்கோழியோ கோழியோ 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 கோழி. யோ கோழிக்காரர, கோழியை காட்டு பார்க்கலாம். கூட இறக்குங்க ஐயா. இது வேறயா? ஏயா, இவனுக்கு காடு கரை இருக்கு, கிளி மாதிரி பொண்டாட்டி இருக்கா. இவன் எதுக்கு கோழி வித்துட்டாயா? அட அதுங்களா, இவன் பொண்டாட்டி இருக்காளே, அவ ஒரு கோபக்காரி. எந்த நேரமும் குழந்தை அடிக்கிற மாதிரி இவனை அடிச்சுக்கிட்டே இருப்பான். பாவம் இவன் வேற ஒத்தனாடியா, அவளுக்கு பயந்துதான் கோழி விக்கிற சாக்குல இப்படி வெளியில அலையறான். ஓஹோ, நான் அடி வாங்குறது இவன்களுக்கும் தெரிஞ்சு போச்சா? அதுதான் நெத்தி அடி அடிக்கிறாங்க. ஆமா, புடவைக்காரர வாங்க, உள்ள வாங்க. அம்மா, இந்த ஜில்லாவிலேயே உங்கள மாதிரி ஜிலி ஜிலின்னு கண்ணுள்ள ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. கண்ணா இது பாக்குறவன் மனச புண்ணால ஆக்குது. எனக்கு பிடிக்கிற மாதிரி நீதான் ஒரு புடவை எடுத்துக்கூட. சரி, இத பாருங்க. வேண்டானா உடங்க. இது லேட்டஸ்ட் டிசைன். மேல இருக்கிறது நைலான் சேல். இது தூரல் நின்னு போச்சு. ஒண்ணுமே பிடிக்கலையா? சரி வேணாம். இது பஞ்ச கல்யாணி, சும்மா அட்டகாசமா இருக்கும். அம்சமா இருக்குது. இப்பதான் புரியுது ரசனை. சரிம்மா, விஷயத்துக்கு வருவோம். இந்த சேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? இல்ல, எனக்கு பிடிக்கல. அப்ப வந்து லேட்டா. இது பிடிச்சிருக்கு. சரி, அதே எடுத்துக்கங்க. நீங்க இன்னொன்னு பாக்கலையே, வெட்டமடி பவானி ஜமுக்காலம். இத 2 பேரும் போத்திக்கிட்டா கதகரப்பா தூங்கலாம்.
ஏன் வயிற்றுல கலப்புற? கல்யாணத்தப்ப எங்க அப்பா கொடுத்த ஜமக்காலம் அப்படியே இருக்கு அருமையா பெட்டியில. ஏமா ஆளு நல்ல வாட்ட சாட்டமா கொத்தமல்லி கட்டு மீசையோட இருக்காரு. அப்ப உங்க பேர் என்ன சொல்லுங்க? சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு. காலையில வந்திருக்கிறேன், பெருங்கையோட அனுப்புறீங்க. மறுபடியும் வாங்க, பணத்தை கொடுத்துடுறேன். அம்மா புடவைக்கார வந்திருக்கம்மா. இப்படி கட்டு கட்டு நழுவுதியா? நழுவாம கட்டணும். நான் எல்லாம் ஜவுளி கடை பொம்மைக்கு புடவை கட்டி விட்டேன்னா அவன் மணிக்கணக்கில் பார்த்துக்கிட்டே இருப்பான். இங்க நான் சொல்றபடி கட்டுங்க பாப்போம். ஏமா ஆளு கனமா மீச வச்சு சின்ன பொண்ணு அப்படி பார்க்காத. சின்ன பொண்ணு அப்படி பார்க்காத. சின்ன பொண்ணு யாரு? மீசக்காரரா? சின்ன பொண்ணு பார்த்தா குதிரை விடுவானே, எங்க ஒளிஞ்சுக்கிறது? என்னடா பண்ற நீ? இங்க மறைஞ்சுக்கிறேன். போயும் கூட சின்ன பொண்ணு இதான் உங்க விட்டவனா? தலையை விட்டுக்கிறேன், தலையால் தப்பிச்சுக்கிட்டோம். சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு இது இல்லையா? சின்ன பொண்ணு ஐயோ ஐயோ. சின்ன பொண்ணு என்ன உடம்பெல்லாம் கெட்ட அரிப்பு அரிக்குது. என்ன இது உள்ள என்ன வச்சிருக்கீங்க? சின்ன பொண்ணு என்னங்க ஏன் வந்துட்டீங்க? கோழி எல்லாம் என்னாச்சு? ஊர்ல களவாணி பயல்களும் களவாணி சிரிக்குகளும் படுத்து போயிட்டாங்க. இனிமே ஆம்பளையா லட்சணமா இந்த வீட்டை கட்டு செட்டா வச்சிருக்க போறேன். முதல்ல இருக்கிற நெல்லை எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் அவிச்சு கொண்டு வர போறேன்டி. ஏப்ப ஆலம் கரைச்சாத்தான் உள்ள வருவியா? அடைச்சி வாயா. மஞ்சள் இல்ல எங்க வந்த? அருவா. அருவாவா? சின்ன பொண்ணு அருவா எடுத்து கொடு. அருவா நீங்க எடுத்து கொடுங்க, நான் மூட்டையை பாத்துக்கிறேன். அடி கூறுகட்ட சிரிக்கி அருவால நீ எடுத்து கொடு. அசலா உள்ள போயிருக்கான்ல, அசந்தா அடிமடியில கை வச்சிருவாண்டி. எடுத்து கொடு போ. ஓடின என்னம்மா சின்ன மூட்டையை ஏன் எடுக்கிற? பெரிய மூட்டையை தூக்கிட்டு போ. சொல்றேன்னா சும்மா சும்மா குத்தாதையா, சொல்லிடுறேன். சீக்கிரம் வா. மூட்டை வச்சுட்டல்ல, வா. ஓவர் சொல்லாத சின்ன பொண்ணு. பாய்லர்ல இருந்து என்ன காப்பாத்தினதே இவன் தான். அவன் இவன்னு சொன்ன அப்படியே மிதிச்சு கொன்னுடுவேன். ஒழுங்கா நம்ம ஒப்பந்தத்தை சொல்லு. என்னையா ஒப்பந்தம்? எல்லாத்திலையும் பாதி. சின்ன பொண்ணு நான் என்ன சொன்னாலும் கட்ட மாட்டாள், நீ என்கிட்ட சொன்னீங்க. ஏன் பேசாம இருக்க? என்ன பொண்ணு, நான் சொல்றதை கேளு. உன் புருஷனுக்கு தெரியாம செஞ்ச, என் பொஞ்சாதிக்கு தெரியாம நானும் தப்பு செஞ்சுட்டேன்.
இப்ப வந்து நாம 2 பேருமே மாட்டிக்கிட்டோம். இதுதான் நமக்கு தண்டனை. சின்ன பொண்ணு, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். உன் புருஷன் வர்றதுக்குள்ள என்னை எப்படியாவது இந்த இக்கட்ட இருந்து காப்பாத்து சின்ன பொண்ணு. இல்லைன்னா நான் புடவையும் விற்க முடியாது, பொழப்பும் நடத்த முடியாது, ஊருக்குள்ள நடமாடவே முடியாது. சின்ன பொண்ணு, என்னை காப்பாத்து சின்ன பொண்ணு, காப்பாத்து. அண்ணாச்சி